ஃப்ரைடே மார்னிங் என்னவோ தெரியல அன்றைக்கி பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ காலையில் ஸ்டே பண்ணிவிட்டு தென் பாட்டி வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் பேக் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வி தாட் டு கோ வேலூர். பட் ஆனால் சடனாக வந்து என்னாச்சுன்னா அம்மா வந்து பிளான் சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சடனாக ரேண்டமாக தான் வந்து அண்ட் சத்தியமாக நம்பவே இல்லை. சிவராத்திரி 2 days பிஃபோர் நான் அங்கே போய் பார்க்குறேன்னு இட்ஸ் லைக் மிராக்கல். கண்டிப்பாக நான் வந்து நினச்சி பார்க்கல. பட் இட்ஸ் ஹேப்பன். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன். பட் என்னால் போக முடியல. பட் சிவனே கூப்பிட்டா தான் அங்கே போக முடியும். ஐ திங்க் நான் பிளெஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே போக முடிஞ்சுது. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா தரிசனம் கிடைச்சிச்சு. வித்தின் 1/2 hour எனக்கு கிடைச்சிச்சு. அதுவும் ரொம்ப சீரியஸாக எனக்கு சிவராத்திரி பிஃபோர் நான் அங்கே போகிறேன்னு ஐ குடன்ட் பிலீவ். இப்போ வரலுமே எப்படியோ போய் பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீல். ஈவன் நான் வந்து 10 o'clock வரலும் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து எதுக்கு போனோன்னா எங்கள் அக்காவை வந்து அங்கே ட்ராப் பண்ணதுக்காக போகணும். ஸோ மாமாவுக்கு வர டைம் இல்லாததுனால அண்ட் அவள் வந்து அப்படியே போயிட்டா நாங்கள் வந்து இப்படி வந்துட்டோம். அண்ட் நாங்கள் இன்னொரு டெம்பிளுக்கும் போனோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து சொல்லுவாங்க போகணும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆஃப்டர் லைக் 2 years 3 yearsக்கு அப்புறமா தான் நான்லாம் போகிறேன். அண்ட் எனக்கு வந்து போகணும், எங்களுக்கு வந்து போக முடியாத சுச்சுவேஷன்லாம் இருந்தது. இப்போ கூட டைம் இல்லை போகிறதுக்கு. பட் நாங்கள் அதுக்குன்னு போகல, வேறு எதுக்கும் போயிட்டு இதுக்கு போனோம். பட் இட் வாஸ் வெரி குட். கண்டிப்பாக சிவனோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கிடைச்சிது. நம்ம எதிர்பார்க்காது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே தான் எனக்கும் ஆச்சு இந்த வீடியோவில். நிஜமாக இது ஷேர் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி டு யூ.